மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் சார்பாக சென்னை விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஏஎம்பி பிரபாகர் ராஜாவை ஆதரித்து உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு தமிழ்நாடு குரோயிங் ஸ்டேட்ல நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கிறோம். இதுக்கு ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த வகையிலாவது துணை நிக்குதா? நமக்கான திட்டங்கள் கொடுக்கறாங்களா? ஒன்றிய பாஜக அரசு நம்ம கேட்கிற நிதியை கொடுக்கறாங்களா? கொடுக்கல. எந்த விதத்திலையும் நமக்கு உதவி செய்யல. நமக்கு வர வேண்டிய நிதியும் தடுத்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு? அவர் தெரியும் பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் நுழைய விட மாட்டாங்க. அதனால அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிட்டு மீண்டும் வராங்க. நம்முடைய தலைவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணி வெர்சஸ் தமிழ்நாடு அணி. இதுல நாம தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வீழ்த்தி ஜெயிச்சு காட்டணும். செய்வோமா? தமிழ்நாடு எப்படியாவது டெல்லியில இருந்து மோடி கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறார். ரிமோட் கண்ட்ரோல் மூலமா எடப்பாடி பழனிசாமி மூலமா நாம மீண்டும் சொல்லுவோம், தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படிங்கறத இந்த தேர்தலில் நிரூபிச்சு காட்டுவோமா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன். போட்டோவா? சரி, நான் முதல்ல இருந்து வரேன். என்ன நடந்துன்னு சொல்றேன். போட்டோ காட்டியே ஆகணுமா? அது காட்டினா அவர் திட்டுறாரு. நான் என்ன சொன்னேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நீங்க ரொம்ப பெரிய அடிமையா இருக்கீங்க, பிஜேபியோட அடிமையா இருக்கீங்க, மோடியோடைய அடிமையா இருக்கீங்க. முரட்டு பக்தர்கள் பார்த்திருக்கோம், முரட்டு தொண்டர்கள் பார்த்திருக்கோம். நீங்க ரொம்ப பெரிய முரட்டு அடிமையா இருக்கீங்க. மோடி என்ன சொன்னாலும் கேட்கறீங்க. தமிழ்நாட்டுக்கு குரல் கொடுங்க. நீட்டு கொண்டு திணிக்கும் போது நீங்க மூடிட்டு இருந்தீங்க. இப்படி கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதையும் மூடி வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. மும்மொழி கொள்கையை மீண்டும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறாங்க, அதுக்கும் எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. திருட்டுத்தனமா 4 கார் மாறி போய் மோடியவே பார்த்துட்டு வரீங்க. பார்த்துட்டு வெளில வரும்போது மூஞ்ச மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா ஓடி வந்துட்டு இருக்கீங்க. இப்படி பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு உரிமைகளுக்கு குரல் கொடுங்க. தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை கேட்டு வாங்குங்க. இப்படி ஒரு நம்பர் 1 முரட்டு அடிமையா இருக்காதீங்க. இப்படிதான் நான் சொன்னேன். இது ஏதாவது தவறு இருக்கா? இது ஏதாவது கெட்ட வார்த்தை இருக்கா? இது சொன்னோன்னே அவரால் தாங்கிக்க முடியல. என்ன சொன்னார் தெரியுமா? உதயநிதிக்கு எந்த அனுபவம் கிடையாது, என்னோட அரசியல் அனுபவம் அவருடைய வயசு கரெக்ட், எனக்கு அவருக்கு இருக்கக்கூடிய அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது. எந்த அனுபவம் கிடையாது. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காருமா, நீ கார்பெட் நினைச்ச கூடாது. கீழே ஒருத்தர் படுத்திருக்காரு, தெரியுதா? அவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்படிதான் அவர் முதலமைச்சரானாரு. மக்கள் தேர்ந்தெடுத்தாங்களா? மக்கள் வாக்களிச்சாங்களா அவருக்கு? இப்படிதான் முதலமைச்சரானீங்க. இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. யார் காலையும் பிடிச்சி சீட்டு வாங்குற பதவி வாங்குற அனுபவம் எனக்கு கிடையாது. யாருக்கும் குறிப்பா சங்கிகளுக்கு பயப்படுற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு தான் நான் சொன்னேன். இப்ப கண்ணா அப்படின்னான்னு திட்டுறாரு.